மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரலாறு காணாத அளவுக்கான மழை தென் மாவட்டங்களில் பெய்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் அளவுக்கு காயல்பட்டினத்தில் மழை பெய்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அரசும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. பொதுமக்கள் அடைந்திருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்வதற்கு தீவிர முயற்சிகளை தமிழ்நாடு அரசும் எடுத்து வருகிறது. கவர்னரும் தற்போது ஆலோசனை நடத்துவதற்கான அந்த முன்னோட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில பெருமழையை எப்படி நாம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது குறித்தா இன்றைய நேர்பட பேசாமல நம்ம பேச இருக்கிறோம். ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை, மிதக்கும் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி, பெருமழையை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு நாரம்புநாதன் நெல்லையிலிருந்து இணைகிறார். தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் டெல்டா பகுதியிலிருந்து இணைகிறார். தன்னார்வலர் நெல்லையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்னார்வலர் திரு சிராஜ் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இணைகிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்பாக அரசு கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு சொன்னோன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு கோவில்பட்டி நகராட்சி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. ஏன்னா அடுத்த 15 நாட்களுக்கு குடிநீரை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு பொதுமக்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க கோவில்பட்டி நகராட்சி. காரணம் அவங்க அது ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்க வேண்டியது. அடுத்தது உதவி ஏதாவது தேவைப்பட்டா, உணவு, மின்சார பாதிப்பு, இல்லை அங்கிருந்து வெளியேறணும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்படின்னு ஏதாவது உதவி தேவைப்பட்டா இந்த 4 மாவட்டங்களை வசிக்கக்கூடிய மக்கள் 8148539914 8148539914 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க. தன்னார்வலர்கள் இந்த 4 மாவட்டங்களில் எங்கேயாவது போய் வேலை செய்யலாம், பொதுமக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கலாம், இல்லை உணவை தயாரித்து அவங்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்கு. 7397766651 இந்த வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்குறாங்க. 7397766651 இந்த 2 எண்களையுமே நாங்கள் திரையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுறோம். பொதுமக்கள் பாதிப்பு அடைஞ்சவங்க இந்த எண்ணை தொடர்பு கொண்டிருக்கலாம். தன்னார்வலர்களும் உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுகிறவர்களும் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 4வது முக்கியமானது நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் கர்ப்பிணி பெண்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார். அதாவது ஒரு வாரத்தில் 30 நாட்களுக்குள்ள குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தேதி குறிச்சு கொடுத்துருப்பாங்க மருத்துவர்கள். அவங்க உடனடியாக மருத்துவமனையில் சேரணுங்க கர்ப்பிணிகள். ரொம்ப முக்கியமாக 7 நாட்களுக்குள்ள குழந்தை பிறந்துடும் அப்படின்னு இருக்கிறவங்களும் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்துடணும் அப்படிங்கிற முயற்சிகளை பண்ணி 690க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளை நேரடியாகவே அவங்க அரசு தரப்பில் தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. அரசாங்கமும் அதை செய்யுது. கர்ப்பிணிகளும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் உடனடியாக அனுமதிக்குமாறு அவங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த அறிவிப்புகளை கொடுத்துட்டு நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன். திரு ஹேமச்சந்தர், உங்ககிட்டேருந்து தொடங்குவோம். இந்த மழையின் அளவு 93 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை அப்படின்றத சென்டிமீட்டர் அளவுக்கு சொல்கிறோம். நிறைய இடங்களில் 50, 30, 40 பெஞ்சிருக்கு. இந்த உச்சபட்ச மழை இருக்குல்ல, அளவு இருக்குல்ல, அந்த 93 சென்டிமீட்டர், அது எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம்? நீரின் அளவை பொறுத்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது சென்னையில பதிவான மழையை விட ஒரு 2 மடங்கு அதீத மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. இந்த 95 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆண்டு சராசரியே 75 சென்டிமீட்டர் தான். ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா வானிலை ஆய்வு மையம் சொல்றதுல என்னன்னா மழை, மிக கனமழை, அதீத கனமழை அப்படின்னு 3 கேட்டகரி தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கனமழைனா 7 முதல் 11 சென்டிமீட்டர், மிக கனமழைனா 12 முதல் 20 சென்டிமீட்டர், அதிக கனமழை
அதீத கனமழைனா 21 சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு பெஞ்சாலும் அப்படின்ற அலர்ட் மட்டும் தான் எங்களால கொடுக்க முடியும். இந்த 3 கேட்டகரி தான் இருக்குன்றாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அலர்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், மீட்பு பணிகள் அவங்க தயார் நிலையில வச்சிருக்கணும். இந்த மாதிரி செய்யற போது 21 சென்டிமீட்டர்ல இருந்து 95 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சாலும் பெருமழை தான் அப்படின்றதான் எச்சரிக்கையா கொடுக்க முடியுமா? அந்த அளவை கணிக்க முடியாதா முன்கூட்டியே? அதாவது அளவை கணிக்க முடியும். ஆனா இவங்க வரைமுறைப்படுத்தி வைத்திருப்பது அப்படின்னா கனமழை என்றால் 6 சென்டிமீட்டருக்கு மேல் 12 சென்டிமீட்டருக்கு வரையும், மிக கனமழை என்றால் 20 சென்டிமீட்டர் வரை, அதீத கனமழை என்றால் 20 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் அனைத்துமே அதீத கனமழை என்று ஒரு வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை கண்டிப்பா மறு ஆய்வு செய்து மாற்ற வேண்டும். இன்னொரு இது போன்ற ஒரு பேரிடர் நிலைகள்ல இந்த வகைப்படுத்துதல், இந்த 40 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் மழைப்பொழிவை மேலும் வகைப்படுத்தி வேறு ஒரு அறிவிப்பாக கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு நம்ம பார்க்கணும், இவர்கள் முதல்ல இந்த 20 சென்டிமீட்டருக்கு மேல் கொடுக்க வேண்டிய மழைக்கான எச்சரிக்கை சரியாக கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவே கேள்விக்குறி. நேற்றைய தினம் வரைக்குமே ஆரஞ்சு அலர்ட் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 12:30 மணிக்கு கொடுக்கப்பட்ட வானிலை மையத்தின் அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் தான். 3 மணிக்கு அவசரமாக ரெட் அலர்ட் மாற்றப்பட்டது தென்கோடி மாவட்டங்களுக்கு. ஆனா நேற்று காலை முதல், அதாவது 8:30 மணில இருந்து 2:30 மணி வரையிலான அந்த 6 மணி நேரத்திலேயே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகள் எல்லாம் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகி, அப்படி ஒரு அதீத மழைப்பொழிவு பதிவான பிறகு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கும் போது அரசு எந்த வகையில அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு ஒரு தேவையான நேரம் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. இது போன்ற ஒரு அதீத நாட்களுக்கு முன்னதாகவே அறிவிப்பு கொடுக்கும். அரசாங்கத்துக்கு 2 சோர்ஸ் இருக்கு. ஒன்று வானிலை ஆய்வு மையம், அரசு ரீதியாக கொடுக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். இன்னொன்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கொடுக்கக்கூடிய, உங்களை போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். இந்த 2 தான் அரசாங்கம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறாங்க. இதுல 21 சென்டிமீட்டருக்கு மேல அதிக கனமழை பெய்யும், பெருமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டா அது 93 பெய்ய போதா, 50 பெய்ய போதா, 40 பெய்ய போதா, 60 பெய்ய போதாங்கிற அந்த துல்லியமான கணக்கை கொடுக்கவே முடியாதா? உங்களாலையும் கொடுக்க முடியாது, வானிலை ஆய்வு மையத்தாலையும் கொடுக்க முடியாதா? நேற்றைய தினம் நம்ம புதிய தலைமுறையில நான் கனெக்ட் ஆன போதே ஒரு பல இடங்கள்ல 60 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாகும் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டிருந்தேன். தனியார் ஆர்வலர்களால கணிக்க முடிந்ததுதான். இன்னும் சொல்ல போனா கணினி சார்ந்த தரவுகளே 80 முதல் 100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கடந்த 48 மணி நேரமாக தென்கோடி மாவட்டங்களுக்கு காண்பித்தது. ஆனா இவர்கள் அறிவுறுத்தல்ல குறிப்பிடாமல் அது ஒரு அதீத கனமழை என்று ஒரு மேம்போக்காக அறிவித்து விட்டார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். ஓகே, அப்புறம் திரு பாலச்சந்திரன் சொல்லியிருக்க இன்னொரு செய்தி, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மூலமா இவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறது இதற்கு முன்பாக நடந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சினா என்ன, கீழடுக்கு சுழற்சினா என்ன, ஏன் கீழடுக்கு சுழற்சியில இதற்கு முன்பாக இவ்வளவு மழை இல்லை, இப்ப ஏன் இவ்வளவு மழை பெய்யுது? அதாவது ஒரு காற்று சுழற்சி, அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு முந்தைய நிலை. இது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என படிப்படியாக வலுவடையும். இந்த காற்று சுழற்சியை பொறுத்தளவுக்கு இந்த காற்று சுழற்சியிலிருந்து இது போன்ற மழைப்பொழிவு எதனால ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஜம் புயல் பார்த்தோம், சென்னைக்கு அருகே ஒரே இடத்துல நிலை கொண்டது. அதே போல இது குமரிக்கடல் பகுதிகளை நிலை கொண்டு விட்டது. கடந்த 24 மணி நேரமாக ஒரே இடத்துல மையம் கொண்டதன் காரணமாக அந்த வடகிழக்கு காற்று குவிதல் தென்கோடி மாவட்டங்கள்ல விழ தொடங்கியது. இதன் விளைவாக அந்த அடர் மேக குவியல்கள் ஏற்பட்டு அதீத மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டது. கீழடுக்கு சுழற்சி மூலமா மழை வராதா? பெரும்பாலும் வராதா? இந்த முறைதான் மழை பெய்யுதா? என்னன்னா நிகழ்வுகள் ஒவ்வொன்றையுமே எப்படி பார்க்கணும்னா, ஒரு காற்று சுழற்சி, தாழ்வு மண்டலம், புயல், இது எல்லாத்தையுமே நம்ம வெறுமனே இப்ப கடந்த வருடம் பாத்தீங்கன்னா மிக்ஜம் புயல், இந்த வருடம் மிக்ஜம் புயலால இவ்வளவு பெரிய பாதிப்பு. கடந்த வருடம் மாண்டஸ் புயல் சென்னையில தான் கரை கடந்துச்சு, ஆனா இது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கல. ஒவ்வொரு நிகழ்வுமே தனித்தனியாக பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் பகுதி அருகே நகராமல் ஒரே இடத்துல நின்று அந்த அடர் மேக குவியல்கள், அந்த காற்று குவிதல்கள் சாதகமாக தென்கோடி மாவட்டங்கள்ல விழ தொடங்கியது. இது ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, ஒரு புயல், இப்ப ஒக்கி புயலே பார்த்தோம், அது புயல் நகர்ந்து செல்லும் போது இது போன்ற மழைப்பொழிவை ஏற்படுத்தல. ஆனா ஒரு இடத்துல நிலை கொள்ளும் சலனங்கள், அது காற்று சுழற்சி
சுழற்சியோ புயலோ, ஆனா அதன் ஒவ்வொரு நிகழ்வுகள்லுமே வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கும், காற்று பாதிப்பை கொடுக்கும். அது போன்று இந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவா அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியாகவும் இந்த காற்று சுழற்சியின் தன்மை அது போன்று அமைந்தது. இது ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே மாறக்கூடியது. ஆனா இந்த மாற்றங்களை வானிலை ஆய்வாளர்களால் கண்டிப்பாக கணிக்க முடியும். இந்த 4 மாவட்டங்கள் இருக்கியா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை தவிர விருதுநகர், மதுரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க நாளைக்கு. இப்ப 4 கிலோமீட்டர் வேகத்துல அது நகருதுன்றாங்க அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இதுல இன்னும் எத்தனை நாளைக்கு இதனால மழை இருக்கும், இல்ல எத்தனை நாளைக்கு ரெட் அலர்ட் இருக்கும்? கண்டிப்பா நாளைய தினம் ரெட் அலர்ட் திருப்பி வாங்கிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போது அந்த காற்று சுழற்சி வலுவிழந்திருக்கு. இதன் விளைவா அடுத்த ஒரு 8 மணி நேரத்திற்கு அந்த கனமழை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை முதலே தென்கோடி மாவட்டங்கள்ல மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த சில தினங்களுக்கு. மாத இறுதியில மீண்டும் அடுத்த சலனத்தினால் மழை எதிர்பார்க்கப்படும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, திரு நார்முநாதன், நெல்லையில இருந்து நீங்க இணைஞ்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? இதற்கு முன்பு 1931ஆம் ஆண்டு மழை பாதிப்பு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. மழை பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? எந்தெந்த பகுதிகள் நெல்லை மாவட்டத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்புக்குள்ளாயிருக்கு? வணக்கம். ஒரு துயரமான நாள் தான். 31 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய வெள்ளம் திருநெல்வேலியில் வந்தது. ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடியில எல்லாம் புயல் வந்தது. திருநெல்வேலி வரைக்கும் இந்த புயலுடைய பாதிப்பை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் பாலத்துல கூட நான் வேலையில பணியில் இருந்தேன், வங்கி பணியில் இருந்தேன். 15 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த பாலத்திலே நடந்தோம். ஏன்னா புயல் ஆலயத்துக்கு போட்டுருங்கிற அளவுக்கு முக்கியமா இருந்தது. அதுல பல ரயில்கள் பாதிக்கப்பட்டது, மரங்கள் விழுந்தது. ஊர் முழுக்க நூற்றுக்கணக்கான மரங்கள் குறுக்க விழுந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மழை அதை விட அதிகமான மழை கடந்த முறையை விட பாத்தீங்கன்னா, குறிப்பாக திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில திருநெல்வேலியில ரயில் நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கப்பல் நிக்கிற மாதிரி நிக்குது. இப்பதான் வருது. எந்த இடத்துல தண்டவாளம் இருக்குன்னே தெரியல. இப்போ சாத்தூரோட நிப்பாட்டிட்டாங்க. எந்த ரயிலும் திருநெல்வேலி ஊருக்குள்ள வருது. நாங்க அந்த இடங்கள்ல இனிப்புகள் வாங்கின கடைகள், உணவு சாப்பிட்ட கடைகள் எல்லாமே நேம் போர்டு மட்டும் தான் தெரியுது அந்த ஜங்ஷன் பகுதி. உதாரணத்துக்கு இந்த பரணி ஹோட்டல், ஜானகிராம் ஹோட்டல்லாம் சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி. அதுல எல்லாருக்கும் முதல் தரம் முழுக்க மூழ்கிடுச்சு. குறிப்பாக சிந்துமுந்திரை, செல்வி நகர், குக்கரகுளம், குறுக்குத்துறை போன்ற இடங்கள்லாம் மிக தாழ்வான இடங்கள். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி அதிகமாயிருச்சு. மக்கள் அங்கங்க இருக்கிறாங்க, உள்ள மாட்டியிருக்காங்க. அந்த மீட்பு படையினர் உள்ளே போக முடியாத அளவுக்கு வெள்ளம் இருக்கு. அதே மாதிரி மீட்டு கொண்டு இந்த படகுல வர்றதுலயும் சிரமம் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப குறுகலான பகுதி. சரி, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அங்க மின்சாரமும் இல்லை, நெட்வொர்க்கும் ரொம்ப குறைவான அளவில் கிடைக்கிறதுனால அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இணைப்புல வரும்போது மீண்டும் பேசலாம். சிராஜ், நீங்க நெல்லை பகுதியில தான் இருக்கீங்க. தன்னார்வலரா பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிறது, இல்ல அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றீங்க. என்னென்ன பணிகளை இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? என்னென்ன உதவிகள் மக்களுக்கு தேவைப்படுது? சார், வரலாறு காணாத மழை அப்படின்றத சேர்த்து வரலாறு காணாத பெரும் பொருட்சேதமும் இந்த மழையினால ஏற்பட்டிருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தளவு. அதுலயும் குறிப்பா நெல்லை மாவட்டத்துல பொறுத்தளவு அதிகமான அளவு கிராமங்களும் நகர்பகுதிகளும் தீவு போல தனித்தனியா துண்டாடப்பட்டிருக்கு. ஏன்னா நாம நினைச்சாலும் டவுனுக்கு போக முடியாது, நாம நினைச்சாலும் மார்க்கெட் பகுதி போக முடியாது. அப்போ சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களை முதல்ல நாம எப்படி சேவ் பண்றது? ஏன்னா இடுப்பு வரைக்கும் இருந்த தண்ணி நேற்று மத்தியானம் முழங்கால் வரைக்கும் இருந்த தண்ணி மலை ஏறி இடுப்பு வரைக்கும் வர ஆரம்பிச்சு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம மக்கள் எல்லாருமே நம்ம ஊருக்கு வெள்ளம் வருமானது முதல் தடவை இல்லையா? ஏன்னா நார்முனு சார் பல முறை அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். வெள்ளம் வர்றது அப்படின்றது ஒரு ஏற்கத்தக்க ஒரு இது இல்லை இல்லையா? இந்த வீடுகள் கடைகள்லாம் மூழ்கி இருக்கிறதா சொல்றீங்கல்ல, இது இந்த நெல்லை டவுன் பகுதியில மட்டுமா, இல்ல கிராம பகுதிகள்லயும் அதே மாதிரி வீடுகள்லாம் மூழ்கிருச்சா வெள்ளத்தினால? சார், பெரும்பாலும் வீடுகள் தான் அதிகமான அளவுல இந்த பகுதிகள்ல மூழ்கி இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் ஆகட்டும், பாளையங்கோட்டையில மார்க்கெட் பகுதிகள், தெற்கு பஜார், அப்புறம் அந்த நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள், கடைகள் எல்லாமே நீங்க கடைகள் இது அதுன்னு மாற்றி நீங்க யோசிக்கவே முடியாது. தண்ணி போறதுக்கான வழி என்னென்ன இருக்குதோ எல்லா பகுதிகளிலுமே வெள்ளம் சூழ்ந்துருச்சு.
இவங்களை மக்களை நம்ம இந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம உள்ள போகணும்னு நினைச்சா கூட அதுல ஒரு 10 அடி 12 அடிக்கான தண்ணி இருக்கு. ஓ, அவ்வளவு தண்ணி இருக்கா? 10 அடி 12 அடி அளவுக்கு தண்ணி இருக்கு. நிச்சயமா சார். நம்ம போகும்போது ஒரு இடத்துல தண்ணி வந்து புதுகளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள நம்மள வந்து மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கான வெள்ளம் வந்து அந்த இடத்துல வந்துருது. தண்ணியின் அளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரிட்டர்ன் வரும்போது தண்ணி வந்து இன்னும் 3 அடி 4 அடி கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆமா சார். அதுக்கு பயந்து பல இடங்கள்ல நம்ம உணவுப் பொருட்களை கொடுக்க முடியல. மீட்கிறதும் ரொம்ப சிக்கலா இருக்கா? போட்டு கொண்டு போய் மீட்கிறதும் சிக்கலா இருக்கா? சார், இங்க போட் வசதி அப்படின்றது வந்து இப்ப நீங்க தூத்துக்குடி பகுதியிலயோ உவரி இந்த மாதிரியான கடற்கரை பகுதிகளில இருந்து எடுத்துட்டு வரோம். ஆனா கொண்டு வர்றதுக்கு சாலை பகுதிகளே துண்டா இருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம வழிகளே இல்ல. ஓகே சாமிநாதன், நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், அங்க மழை பாதிப்பு எப்படி இருக்கு? சார், இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நேற்றைக்கு இருந்த அளவுக்கு மோசமான நிலை இன்னைக்கு இல்ல. ஓரளவு மாவட்டத்துல இன்றைக்கு மழை அளவு வந்து நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதியில ஓரளவு கட்டுக்குள்ள வந்துருச்சு. இன்னும் சொல்ல மழை குறைஞ்சிருக்கு. ஆமா, கட்டுக்குள்ள வந்திருக்கு. தண்ணீர் வடிகிறது எப்படி இருக்கு? வடிகிறதும் அரசு நிர்வாகம் ரொம்ப முழுமூச்சா செயல்பட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து செயல்படுறாங்க. முகாம்கள்ல ஒரு 553 பேர் இங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட இன்னைக்கு மதிய உணவை அமைச்சரே போய் அவங்களுக்கு கூட தான் சாப்பிட்டாரு. அதனால அடிப்படை வசதிகள் இங்க அவங்களை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த ரப்பர் பால் வெட்டு தொழிலாளர்கள் பல்வேறு வகையான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இந்த மழை அழிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இங்க ரப்பர் பால் வெட்டுதான் பிரதானமான தொழில். குமரி மேற்கு மாவட்ட பகுதிகள்ல, அந்த புலித்துறை சுற்றுவட்டார பகுதிகள்ல அதுல எல்லாம் முற்றிலும் மழை சேதமாயிருக்கு. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரி கடலை ஒட்டி இது மையப்படுத்தி இருந்தா கூட தூத்துக்குடி அளவுக்கான ஒரு கோரமான பாதிப்பு இங்க இல்ல. தூத்துக்குடியில தான் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு கூட வைக்கோல் கிடைக்கல. ஒரு நண்பர் இப்ப என்கிட்ட பேசியிருந்தாரு, வைக்கோல் மாட்டு கொடுக்கறதுக்கு இல்ல, அதனால வைக்கோல் கடன் வாங்கிட்டு வந்தேன், இன்னொரு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன், அவங்களுக்கு எங்க வீட்டு பாலை கொடுத்துட்டு வைக்கோல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கான நிலை இப்போதைக்கு குமரியில இல்ல. உடனுக்குடன் இங்க அரசு நிர்வாகமும் தன்னார்வலர்களும் ரொம்ப தீவிரமா செயல்பட்டாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. மழை இன்னைக்கு கட்டுக்குள்ள இங்க குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில், மேற்கு மாவட்டத்துல அணையோர பகுதிகளில் பெஞ்சாலும் கூட நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டுக்குள்ள வந்திருக்கு. இப்ப நீங்க ஈவன் திருநெல்வேலிய ஒரு உதாரணமா நான் திருநெல்வேலிய பேசினா கூட அங்க வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயும் BSNL-ஓட அந்த லேண்ட்லைன் ஒர்க் ஆகாம அவங்க வேற எண் கொடுக்குற அளவுக்கு நிலைமை போயிருச்சு. அப்ப அதோட ஒப்பிடும்போது கன்னியாகுமரி கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னொன்னு, அந்த 1992 பெருவெள்ளம் பத்தி பேசணும் சார். அது வந்து நம்ம 14ஆம் தேதி, அந்த நவம்பர் 14ஆம் தேதி நார்முநாதன் சார் கூட குறிப்பிட்டாங்க, ஒரு கோர தினமா இருந்துச்சு. அங்க கிட்டத்தட்ட ஒரு வீடுகள்ல தண்ணீர், ஒரு 17 பேர் அதுல ஒரே பகுதியில பாபநாசத்துல உயிரிழந்தாங்க. நம்ம எந்த அளவுக்கு மெத்தனமா இருக்காங்கன்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி 1992ல கன்னியாகுமரியில பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள்ல 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. கன்னியாகுமரியில 1992ல ஒரு 4 பேருக்கு மேல பலியாயிருந்தாங்க. அண்மையில ஒரு எழுத்தாளர் போஸ்ங்கிறவர் கூட அதை பத்தி ஒரு புத்தகமே கூட எழுதியிருந்தாரு. அப்ப தொடர்ந்து இது ஒன்று நடந்தால் நம்ம செய்யறோங்கிற நிலையில இருக்கிறது ஒண்ணுதான் இதுல பரிதாபமா இருக்கு. இல்ல, மழையின் அளவை வந்து கணிக்கவே முடியல. தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட வானிலை ஆய்வு மையம் சொல்றதில்ல அப்படின்ற துணியில தலைமைச் செயலாளரும் சொல்லியிருந்தாரு. இப்ப திரு ஹேமச்சந்திரன்ட்ட கேட்கும்போது கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயார் செய்வதற்கு அரசுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்ல, அதை வந்து செய்யலன்ற அங்கெங்கேயோ இடைவெளி இருக்கு வானிலை ஆய்வு மையத்துக்கும் அரசாங்கத்துக்கும். கண்டிப்பா சார், அது முற்றிலும் உண்மையானது. எங்களுக்கு ஒக்கி புயலையே அறிவிக்கல. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒக்கி புயல் கோரதாண்டவம் ஆடும்போதே அவங்க முறையான ஒரு தகவல் தரல. அப்ப இருந்தே அது தொடருது. இந்த மழையிலையும் பாத்தீங்கன்னா, நீங்க கூட சார் கூட குறிப்பிட்டிருந்தீங்க, 20 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யறதும் 100 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யறது எப்படி ஒரே ரெட் அலர்ட்ங்கிற அளவுக்கு கீழே வைக்க முடியும்? அது முற்றிலும் தவறானது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேத்து கூட நான் ஒரு தனியார் வானிலை ஆய்வாளருடைய இதைதான் பார்த்தேன். அதுல உடனே போட்டிருந்தார், தென் மாவட்டத்தில் சம்பவம் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர். அப்ப அந்த அளவுக்கு கூட ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லும் போது அது வந்து நம்மளறியாம ஒரு பதட்டத்தை உருவாக்குது. அந்த அளவுக்கான பதட்டத்தை கூட அரசினுடைய வானிலை அறிக்கைகள் உருவாக்கல. மக்கள் கிட்ட வந்து ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னா இத்தனை சென்டிமீட்டர் பெய்யக்கூடியதுங்கிற விழிப்புணர்வையே அரசு இயந்திரங்கள் மக்கள் கிட்ட கொடுக்கல. மழை வரும்னு வந்திருக்கு, இன்னைக்கு லீவ் வருதா, காலையில டிவியை போட்டா லீவா இல்லையான்னு தெரியுதா, இந்த அளவுக்கு தான் மக்களுக்கான அவேர்னஸ் அரசு இயந்திரம் கொடுத்திருக்குன்னு நான் பாக்குறேன். இது வந்து மக்களுக்காக இந்த அவேர்னஸ் இருக்கணுங்கிறத விட அரசுகள் உருவாக்கி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா பஞ்சாயத்து அமைப்புகள் இருக்கு, அவங்க மூலமா ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம், ஒவ்வொரு பகுதிகளா இதை போய் சேர்த்திருக்கலாம். இப்படியான பணிகள் எதுவுமே, ஆனா மீட்பு பணிகள்லயும்
நடந்த பின்பு செய்யறதுலயும் நல்லா இருக்காங்க. பட் வருமுன் காக்கிறது தான் ஒரு நல்ல பணியினுடைய திறனா இருக்கும், அழகா இருக்கும். அதுல மீண்டும் மீண்டும் கோட்டை விடுறது தான். அது இந்த வானிலை ஆய்வு மையங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் முறையா கொடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை அரசு செஞ்சிருக்கலாமா இருக்கும். இவங்களே கொடுத்ததுலயுமே ரொம்ப பின்னடைவு. சார் கூட அழகா குறிப்பிட்டாங்க, தனியார் வானிலை ஆய்வாளர் சார் நம்மளோட இருக்காங்க, அவங்க கூட குறிப்பிட்டாங்க இவங்க எல்லாமே 60-80 பெய்யும் கணிக்கிறப்ப கூட அவங்க இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யுங்கிறத கணிக்க முடியலங்கிறது ரொம்ப ஒரு நம்ம பாதுகாப்புக்கே ஒரு பெரிய இதா இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய ஒரு பேரிடர் பாதுகாப்புக்கு இது பெரிய பின்னடைவு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லா செய்திகளும் கூட பார்த்தோம் சார். ஒரு சாத்தான்குளத்துல பகுதிகளில் ஒரு ஹெலிகாப்டர் இறங்குச்சு. இன்னைக்கு உண்மையிலே மீட்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இறங்குற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. இன்னும் ஸ்ரீவைகுண்டத்துல ரயில்ல போன பயணிகள் 1000 பேர் அங்கதான் இருக்காங்க, ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவுலாம் ஹெலிகாப்டர் மூலமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு நாரமுனாரன், ஒரே ஒரு கேள்வி. நான் திரு ராஜீவ்காந்திட்ட போறதுக்கு முன்பு, அங்க மழை பாதிப்புக்கு இந்த நேரத்துல அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்காது? மீட்பு பணிகளா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை கொண்டு வரதா இருக்கட்டும், உணவு போன்ற பொருட்களை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள் களத்துல எப்படி இருக்கு? இப்போ திருநெல்வேலியில ஒரு 25 முகாம்ல தான் மக்கள் கொண்டு இருக்கப்பட்டிருக்காங்க. நிறைய முகாம்களுக்கு பொதுமக்களை கொண்டு வரவே முடியல. இந்த ரெஸ்கியூ டீம் போய் அவர்களை மீட்க முடியாத அளவுக்கு சிரமமா இருக்கு. குறிப்பாக குறுக்குத்துறை போன்ற பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை அங்கிருந்து அந்த படகுல ஏற்றி கொண்டு வருது, ஏன்னா அவங்களுக்கு சவால் மிகுந்த விஷயமாக இருக்குது. இப்போ அதுவே பெரிய விஷயம். ஆனா அமைச்சர்கள் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்கம் தினர்ஸ் அவர்களும் இன்னைக்கு பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க, நிவாரணப் பொருள்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பல பள்ளிகள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் முதல் கடமை இந்த ஏற்கனவே சொன்னது போல அந்த அவசர கால எண்கள் சரியாக இங்க ஒர்க் பண்ணல. எந்த எண்ணுமே துவக்கத்துல இருந்தே ஒர்க் ஆகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறுல ஒரு 80 அடி ஆழத்துலதான் அது காரணம் நெட்வொர்க் பிரச்சனையா இல்ல அதை கையாளக்கூடிய அதிகாரிகள் அங்க ஏதாவது அலட்சியமாக செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கணுமா? அதை நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும்னு தான் இப்ப சொல்றாங்க. பிஎஸ்என்எல் லைன் சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாற்று எண்களை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இருந்து உதவியை, நான் மாடியில இருக்கிறேன், எங்களுக்கு இன்னும் உணவுப் பொருள் கிடைக்கல, தனியா இருக்கிறோம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஆள் 2 ஆள் இருக்கக்கூடிய, நேத்து கூட ஒருத்தர் இறந்துட்டார் பக்கத்துல இங்க தச்சநல்லூர் பகுதியில, வீடு இடிஞ்சு அதுல காப்பாற்ற முடியாம. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வரைக்கும் நெல்லை மாவட்டத்துல இதுவரைக்கும் இறந்துருக்கிறாங்க. அப்போ முதலிலே மீட்பு படையினர் இன்னும் கொஞ்சம் வேண்டி இருக்குது, அதிக அளவுல வேண்டி இருக்குது. இன்னும் அதிகமா மீட்பு பணிகள்ல ஈடுபட ஆட்கள் தேவை. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டுட்டு வர வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? வரணும். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு நிவாரண பொருளை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நிவாரணம் குறித்து யோசிக்கணும். ஓகே திரு ராஜீவ்காந்தி, தாமிரபரணி ஆறு 80 அடி ஆழத்துல இருக்கும். பாலத்துல சுலோச்சனா முதலியார் பாலத்துல இருந்து பார்த்தா 80 அடி ஆழத்துலதான் தண்ணி ஓடுறது தெரியும். இன்னைக்கு நிலைமையில தாமிரபரணியில இந்த சுலோச்சனா முதலியார் பாலத்துல படுத்துட்டு கையை நீட்டினா தொற்றலாம். அது எந்த அளவுக்கு தண்ணி போகுதுங்கிறதுக்கு ஒரே உதாரணம் தான். கையால தொற்றலாம் தண்ணிய. நீங்க எல்லாருமே அந்த பகுதியிலேயே வாழ்ந்து அதை பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிற போது அந்த பாதிப்புடைய வீரியத்தை உங்களால அதிகமா உணர முடியுது, வார்த்தைகள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ராஜீவ்காந்தி, விருந்தினர்கள் சொன்னதிலிருந்து நிவாரண முகாம்களுக்கு சேர வேண்டிய மக்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களை கொண்டு சேர்க்கணும். நிவாரண முகாம்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா வரவேண்டிய மக்கள் நிறைய பேர் வெள்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, அரசு கொடுத்த அந்த அறிவிப்பு செஞ்ச அந்த உதவி எண் எதுவுமே வேலை செய்யல அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க? இங்க என்னென்னலாம் வேலை செய்யுது அரசாங்கம்? மக்கள் அச்சப்படாம இருக்கலாமா? அச்சம், இது பெரிய அச்சம். அச்சப்படாமல் இருக்க முடியாது. அரசாங்கத்தை தான் நம்பி இருக்காங்க. அதாவது இது ஒரு பேரிடர். அவங்களுடைய எல்லா பாதிப்புகளையும் அரசு பொறுப்போடு அவர்கள் பக்கம் நின்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய பக்கம் நின்று தான் எதிர்கொள்கிறது. இந்த காலையில் அங்கே கொடுக்கப்பட்ட தொடர்பு எண்களும் எதுவும் வேலை செய்யல, லேண்ட்லைன்ஸ் தான். உடனே மாற்று என்ன முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் அறிவிச்சாங்க. உடனடியாக அந்த மாவட்டங்களிலிருந்து இயங்குவதற்கு பதிலாக இங்கிருந்து பேரிடர் மேலாண்மை துறை இங்கே இயங்க ஆரம்பிச்சிருக்கு, சென்னையிலேருந்து. ஏன்னா இங்கே தொலைத்தொடர்பு சரியா இருக்கு. அவங்களால தான் சமூக ஊடகங்கள் எப்படி இது பண்றது, வாட்ஸ்அப் எண்களை கொடுத்து இங்கே உள்ள எண்கள், ட்விட்டர் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ட்விட்டரையும் கொடுத்து அதில் வர கோரிக்கைகளை வச்சு ஒரு நிவாரண பணிகளை மெத்தன போக்கோடு ஏனோதான் என்று அரசு இருக்கலை. ஏன்னா கடுமையான சேதம். நீங்கள் சென்னை ஒப்பீட்டளவில் இன்னும் சொல்ல போனால் நெல்லை என்பது தஞ்சைக்கு அடுத்து தாமிரபரணி நெல்லையப்பருடைய சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள். நெல்லை என்பது ஏறத்தாழ 8 அணைகளை கொண்டிருக்க பெரிய ஊர். அது அந்த 8 அணைகள் தான் ஒட்டுமொத்த ஜீவாதாரம். 127 கிலோமீட்டர் அங்கேயே பெய்து தாமிரபரணியில் கலக்கணும்.
இங்கே ஏன் இவ்வளவு சிக்கல் இப்போ வந்ததுன்னா, ஒன்று ஜெகதீஸ்வரன் நினைக்கிறேன் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவருடைய ஆதங்கத்தையும் இருக்கக்கூடிய அரசுக்குரிய நெருக்கடிகளையும் அவர் சொல்றார். ஒருவேளை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. மாநில அரசு ஒவ்வொன்றையும் வானிலை ஆராய்ச்சியை பொறுத்தளவுல தனித்து இயங்குகிற அமைப்பு அல்ல. ஒன்றிய அரசோடு இயந்துதான் இயங்க முடியுது. ஒன்றிய அரசுகளும் அறிவியல் பூர்வமான டேட்டாஸ் வர தாமதமாகுது எங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு மரியாதைக்குரிய சீஃப் செக்ரட்டரியோ வானிலை ஆய்வாளர் சொல்றாங்க, இது வளிமண்டல சுழற்சி என்பது மழையுடைய அளவை கணக்கிட முடியல. ஏன் இவ்வளவு சிக்கலாகுதுன்னா, ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையால் இருக்கக்கூடிய நம்பியாறு அணை, குண்டாறு அணை, இருக்கக்கூடிய அந்த கரப்பாய அந்த அணை, 8 அணைகள் முழுவதும் நிரம்பிடுச்சு. கொள்ளளவு நிரம்பி தைப்பொங்கலுடைய அறுவடைக்காக இனிமே இது கடந்த காலத்தில் இந்த 40 ஆண்டு கால என்னன்னா, பொதுப்பணித்துறை சீராக பராமரித்து இந்த அணைகளை நீர் தேக்கி வச்சு இனிமே மழை பெய்யாது, அளவுக்கு அளவு திறந்து வைக்கலாம்னு இனி வருகிற குடிநீருக்காக விவசாயத்துக்காக தேக்கி வைக்கப்பட்ட எல்லாமே ஒரு ஆண்டுகள்லாம் சேமிச்சு குருவி சேர்த்தார் போல் தண்ணீரை சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு வளிமண்டல சுழற்சியில். இன்னைக்கு ஒரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கு, 1876ஆம் ஆண்டு சிரபூஞ்சியில் இந்தியாவில் இது வரைக்கும் 103 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் இந்தியாவில் அதிக மழை பெய்கிற பகுதியாக சிரபூஞ்சி பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு காயல்பட்டினத்தில் 95 விழுக்காடு. இந்த 95 சென்டிமீட்டர் மழை ஒருவேளை நெல்லையில் பெய்திருந்தால் நெல்லை மூழ்கி இருக்கு. காயல்பட்டினம் என்பதால் கடல் கொண்டு போய் அது கடல் தாங்கிருச்சு. இதுல வானிலை ஆய்வு மையம் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழைன்னு 3 கேட்டகரிகளுக்குள்ள தான் நாங்க சொல்ல முடியும். 21 சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு பெஞ்சாலும் அதீத கனமழை அப்படின்னு அவங்க முடிச்சுக்கிறாங்க. அரசாங்கம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுன்ற எந்த விதமான தகவலும் எங்களுக்கு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வரல அப்படின்ற செய்தியோடு அங்க முடிஞ்சு முடியல. நாங்க பாட்டல இந்த இடைவெளிக்குள்ள சிக்கி இருக்கிறது மக்கள் இல்லை, பாதிக்கப்படுறது மக்கள். இது எப்படி, ஏன்னா சென்னை மழைக்கும் இது சொல்லப்பட்டது, என்னன்னா தென் மாவட்ட மழைக்கும் சொல்லப்படுது. ஏன்னா இப்ப அதாவது பேரிடர்களை எதிர்கொள்கிற போது எப்போதாவது நடக்கிற விஷயங்கள், அது சொன்னார் சுழற்சல முதலியார் பாலம் 1943 கட்டப்பட்டு, அது சோச்சமலை சுரஜா கட்டப்பட்டு ஒரு 869 பெரிய வெள்ளம் ஒட்டுமொத்தமாக அது மூழ்கடிக்கப்படுது. அப்ப அதற்கடுத்து இன்னைக்கு இப்படி போகுது. அப்ப இந்த பேரிடர்களை எதிர்கொள்கிற போது அறிவியல் பூர்வமாக இன்னும் இந்த நாடு வளர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் அரசு செய்வதெல்லாம் இல்லை நாங்க அப்படிலாம் சொல்ல வரல. இது அறிவியல் பூர்வமாக இன்னும் அதாவது அறிவியலை கவனிக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாநில அரசோடு இணைந்து, நான் இப்போ அவங்களோட குறை சொல்ல, அதாவது இந்த நேரத்தில் போய் பாஜக மாதிரி பிஜேபி மாதிரியோ இருட்டில் போய் திருடன் போய் அகப்பட்ட திருடிட்டு தப்பிச்சு போறாங்க மாதிரி நாங்கள் சொல்ல விரும்பல, நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கல. ஆனால் இன்னும் துல்லியமாக அதை கொடுக்க வேண்டும், அறிவியல் பூர்வமாக அந்த அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் முனைப்பாக இருக்கோம். அதனால ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலநிலை பருவநிலை மாற்றத்துறையின் துறையை மாற்றணும். அதற்கும் ஒரு துறையை மாற்றி கடந்த டிசம்பர் மாதம் முதல் மாநாட்டை நடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2070 ஆண்டுகளில் இந்த கார்பன் அளவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இந்திய அரசு கோரிக்கை வச்சா இந்திய அரசு இதுவரை கண்டுக்கல. இன்னைக்கு ஆன்டி என்வாயன்மெண்ட் பேசுற நேரம் இதல்ல. ஆனா நாங்கள் என்னன்னா இப்ப அரசு துறைக்குள்ள இருக்கிற உயர் பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளை மட்டும் வச்சு நிர்வாகத்தை நடத்தல. நீங்க அரசு பொறுப்பேற்ற உடனேயே பொருளாதார அறிஞர்கள் உட்பட நீங்க சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம் குறித்து பேசக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த வெளியாட்களை ஒரு குழுவா போட்டு நீங்க கொண்டு அரசாங்கத்தை நீங்க நிர்மாணிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி, ஆமாவா இல்ல? அது நீங்க செஞ்சீங்க. அப்போ அவர் திரு ஹேமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, நான் நேற்றைய புதிய தலைமுறையில பேசும்போதே 60 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் நான் எச்சரிக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சரியான புள்ளி விவரங்கள் வர்றதில்லை, அதுல ஒரு தேக்க நிலை இருக்கு, இடைவெளி இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் தனியார் வானிலை ஆய்வாளர்களை நம்பியாவது ஒரு குழுவாத அமைச்சு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நீங்க நகரலாம். என்ன சிக்கல்? அதுல ஒரு ஹேமச்சந்திரன், ஒரு ராஜீவ் காந்தி, ஒரு சாமானியர் வைத்து முடிவு செய்யற விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்த போன் எடுத்தோம்னா, இதில் ஒரு டேட்டா செட்னா நாளைக்கு எவ்வளவு மழை வேணும் ஒரு தோராயத்தை கொடுக்கும். இன்னைக்கு எல்லார் கையிலுமே ஐபோன் இருக்கு, எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாருமே ஒரு வானியல் ஆய்வு செய்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கோம். ஆனால் இது ஜோதிடம் அல்ல. சயின்டிபிக் பர்டிகுலர் ரிப்போர்ட்டை அரசாங்கத்துக்கு கொடுக்க துல்லிய அளவில் மட்டும் இல்லை, முக்கியம் தான். அவர் இதே ஹேமச்சந்திரன் நான் அவரை ஃபாலோ பண்ணதில்லை, இனிமே நான் ஃபாலோ பண்றேன். கடந்த ஆண்டுகளில் இப்படி தனியாக இயங்கக்கூடிய ஆர்வலர்கள், அவங்க நான் கொச்சப்படுத்தல, அவங்கள மட்டுப்படுத்தல, அவங்களை உதாசீனப்படுத்தல. ஆனால் பல நேரங்களில் இவ்வளவு மழை பெய்யும் சொல்லி பெய்யாமையும் போயிருக்கு. பல நேரங்கள்ல அது தப்பு. எஸ் வர்றேன் இப்படி சிலர் கணிக்க முடியாம போயிருது. இப்ப துல்லியமாக அந்த ஆய்வை கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாக எங்களுக்கும், மாநில அரசு ஒன்றிய அரசும் கேட்டு பெறுவதுதான் துல்லியம். அதுதான் தனி ஆர்வலர்கள்
ஒரு பதட்டத்தில் இல்ல எல்லாத்துலயும் சுயாட்சியை நோக்கி நகரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாநில அரசு இதுக்கும் இனிமே நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கா? ஒரு மாநில அளவிலான இதுதான் வானிலை கணிப்பை நோக்கி நகர வேண்டிய புள்ளியா இது? அது உறுதியா இருக்கு. அது இந்த மாற்றத்துல இந்த வாதம் இதுதான். இந்த வாதத்தின் நோக்கம் நாளை காலைல மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவரை சந்திக்கிற போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய படிப்பனை 2 இன்னைக்குடைய நிதி சுமை, பேரிடர் எதிர்கொள்வது சிக்கல் எவ்வளவுதான். ஏன் இன்னைக்கு மாண்புமிகு ஆளுநர் முதல் முறையாக எனக்கு தெரிந்து அவருடைய ஆளுநர் ரோலை இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ராணுவம் சம்பந்தமாக, கடற்படை சம்பந்தமாக ஒரு பேரிடர் குறித்து சந்திச்சு பேசியிருக்காரு. அப்ப இந்த ஒத்திசைவு நீ தேவைப்படுது. நாங்க இந்த நேரத்தில் உண்மையிலேயே நெல்லை என்கிற அந்த ஒரு இயற்கை தாயுடைய முக்கியமான பகுதி பல மக்கள் 3000 பேர் தான் முகாம் வைக்க முடிஞ்சிருக்கு. மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் என்ன பெரிய சவால் தெரியுமா அரசாங்கத்துக்கு? நீங்க சென்னையில பெரும்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணைன்னு பகுதிகள் பாதிக்கப்படுகிற போது, தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்படுகிற போது நீங்க ஓரளவுக்கு மேட்டு பகுதிகளுக்கு உடனடியாக நீங்க கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இங்க 4 மாவட்டமே மாட்டிட்டு எல்லாமே அருகாமை மாவட்டங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப மாரி செல்வராஜோட ட்வீட் பாருங்க, 20 கிராமங்களை தொடர்பே கொள்ள முடியல. அவரும் சொல்றாரு, சிராஜும் அதை சொல்றாரு. அப்ப பெரிய சவால் இதுக்குள்ள இருக்கு. நீங்க இது எப்படி? இது பெரிய சவால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் அமைச்சரவைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது பெரிய சவால். ஏன்னா ஏற்கனவே போதிய மழை பெய்து போதிய அளவை விட கடலுக்கு நீர் விடப்பட்டு எல்லா அணைகளும், ஏரிகளும், குளங்களும் தூர்வாரப்பட்டு நிரம்பி இருந்தது. இன்னைக்கு என்ன சிக்கல்னா, இந்த ஒரு நாள் பெய்த அதீத மழைனால கரை உடைப்பு ஏற்படுது. ஏன்னா கம்மாய் கரைகளை காங்கிரீட் வச்சு கட்ட முடியாது, கட்டக்கூடாது, மண்ணை வைத்து தான் கட்ட முடியும். சில இடங்கள் ஏரிகளில், சில இடங்களில் அதாவது கம்மாய் துவாரங்களை வேணா காங்கிரீட் போடலாம். அப்போ ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த ஏந்தல்கள், ஏரிகள்லாம் இன்னைக்கு பெரிய சிக்கலுக்குள்ள. தூர்வாரி இருந்தா பண்ண முடியாது, அவ்வளவு மழை தாங்காது. தூர்வாரி ஏற்கனவே பருவமழையை தாங்கிய மழையை அது நிரப்பி வச்சிருந்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு கம்மாய் உடைப்பு ஏற்பட்டு கிராமங்கள் தீவா மாறிடுச்சு. அது செஞ்சிருக்காங்களா திரு நார்முநாதன் சார்? அங்க நெல்லை, கன்னியாகுமரி 2லையுமே நீர்நிலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள். நான் திரு சுவாமிநாதன்ட்டையும் வர்றேன். நெல்லையில சுற்றி இருக்கக்கூடிய கண்மாய், ஏரி, நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரி இருக்கா? தூர்வாரி இந்த கொள்ளளவு சரியா அவங்க கடைபிடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு நிரம்பி வழியாம தடுத்திருக்க முடியுமா? இல்ல சார், தூர் வாரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன், விஎம் சத்திரம் இந்த பகுதியிலாம் நிறைய தூர் வாரி இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி அதிகமான மழை பெய்ததுனால பெரும்பாலான குளங்கள் உடைஞ்சிருச்சு. சரி, ஓகே. உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில சார், அதாவது தூர் வாரி இருக்காங்க, ஆனா அது போதுமான அளவுக்கு விவசாயிகளை திருப்திப்படுத்தி இருக்காங்கிற ஒரு கேள்வி அதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ தூர் வாடுறாங்க, வரலங்கிறது விவசாயிகள் திருப்தி அடையல அப்படிங்கறதா தான் நான் ஒரு பத்திரிகையாளரா உள்வாங்கிக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட இதுல நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இன்னொரு கருத்து கூட சொல்லிக்கிறேன் சார். இப்போ நம்ம சென்னையை பத்தி பேசுறப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம், நம்ம ஏரி அதோட இருப்பிடத்தை தேடி வருது அப்படின்லாம் சொல்றோம். நான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க கன்னியாகுமரியில நாகர்கோவில மட்டும் எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அண்ணா பஸ் ஸ்டாண்டு குளமா இருந்தது, வடசேரி பஸ் ஸ்டாண்டு குளமா இருந்தது. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஊர்லயே குளத்து பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு. அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பேரே குளத்து பஸ் ஸ்டாண்டு தானே? நீங்க குளத்து பஸ் ஸ்டாண்டு. ஆமா, அந்த குளத்து பஸ் ஸ்டாண்டே குளமா இருந்ததுதான். வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெளியூருக்கு பஸ் ஏறி போகணும். இன்னைக்கு திருநெல்வேலியை சுத்தி எந்த ஊருக்கும் போக முடியாத அளவுக்கு தடைபட்டிருக்கு. அந்த வெளியூருக்கு போகக்கூடிய வடசேரி பஸ் ஸ்டாண்டு குளமா இருந்ததுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா ஸ்டேடியம், இப்ப இன்னைக்கு தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கு. நேற்று எல்லாம் புகைப்படங்கள்லாம் நிறைய வந்துச்சு. அந்த அண்ணா ஸ்டேடியம் அன்றைய காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல திருடர்களை குளிப்பாட்ட போகக்கூடிய குளம். அதனால அதுக்கு பேர் கல்லர் குளம், அதாவது திருடன் குளம் அப்படின்னு பேரு. அது இப்ப திரும்பி குளமா நிரம்பி கடந்துச்சு நேற்றுலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன உதாரணம், இங்க எந்த அளவுக்கு நீர் ஆதாரத்தை ஆட்சி கட்டில இருக்கிறவங்க மெயின்டைன் பண்றாங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டோட இணைந்தப்ப இந்த நீராதாரங்களோட எண்ணிக்கை 4500. இன்னைக்கு அரசு கிட்ட இருக்கக்கூடிய நீராதாரங்கள் குமரி மாவட்டத்துல 2500 தான் இருக்கு. 2000 குளங்கள் இல்ல, 2000 குளங்கள் இல்ல, பாதி ஆயிருச்சு. அப்ப நம்ம குளத்தை தூர்வாடுறது மட்டுமே இங்க விஷயம் கிடையாது, அதை தாண்டி நம்ம எத்தனை குளங்கள் எழுந்திருக்கோம். அது மாதிரி சார், நாகர்கோவில்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டம் போடுற ஒரு இடம் ஒன்றுனா நாகராஜா கோவில் திடல். அந்த நாகராஜா கோவில் திடல் எல்லா கட்சிகளும் நாங்க நீராதாரத்தை பாதுகாப்போம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அந்த நாகராஜா கோவில் திடலே ஒரு குளமா இருந்ததா, குளத்தை நிரப்பி போட்ட திடல்ல தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் மாநாடே நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த அளவுக்கு தான் நீராதாரம் குறித்த ஒரு புரிதல் இருக்கு, அக்கறை இருக்குங்கிறத நான் ராஜீவ் காந்தி நேரத்தை தான் வாங்கி கொடுத்தேன் 2 விருந்தினர்களுக்கும். ஓகே, இல்ல இந்த ஆதங்கம் அண்ணன் சுவாமிநாதன் தோழர் நாரமுநாதன் இவருடைய நம்ம இந்த வாதம் குளம் மீட்பு, ஏரி மீட்பான வாதம் அல்ல. அது ஒரு வேறு வாதமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பேரிடர் போது இல்லை சார் எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க சார்,
போகிற போக்கில் இது இல்லை. இந்த உலகம் தோன்றிய போதே தாவர உண்ணிகள் தோன்றிய போது, மரங்கள் தோன்றிய போதே மனிதர்கள்ங்கிற இனம் வரலாறு தெரியாது. மனிதன் வந்து ஏரியை வெட்டுவான், குளத்தை வெட்டுவான், அப்படிலாம் இல்லை. சரிங்களா? ஏன்னா அது கடைசியாக அந்த உலகத்துக்கு வந்த மனுஷன் வந்து நான் அன்னைக்கு போட்டுக்கிற சட்டை வந்து வெள்ளச்சாயம் போடணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நீர் நிறைய நான் அழிக்கணும். இந்த வாட்ச் நான் கட்டணும்னா ஒரு மாட்டுடைய தோலை எங்கேயோ ஒரு மாட்டை கொண்டிருக்கணும். இந்த பேனா நான் எழுதுனேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மரத்தை வெட்டி இது பண்ணிருக்கணும். இந்த கப் ஆஃப் காஃபி நான் குடிக்கும்போது ஒரு மாட்டோட ரத்தத்தை உறிஞ்சு பாலாக குடிக்கணும். மனிதனுடைய சுவாசத்துக்கு தான் இருக்கு. ஏரி குளம் மீட்பு அரசியல் என்பது வேறு. அதுக்குள்ள போற ஆதங்கத்தை பதிவு இல்லை. அந்த ஆதங்கம் நியாயமான ஆதங்கம். அது குறித்து அரசு அக்கறைப்பட வேண்டும். நாமெல்லாம் சேர்ந்து கூடணும். அது ஒன்று. ஆனால் இந்த நேரங்களில் இந்த மிக முக்கியம். உடனே என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு வந்து அதாவது இந்த காலாமுளைத்த ஒரு அரசியல்வாதிகள் சார் பாருங்க 4000 ஏரிகள் 4000 மொத்தம் 12,000 நீர்நிலைகள் இருந்தது தமிழ்நாடு. உண்மைதான். 12,000 நீர்நிலைகள் இருந்தபோது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வெறும் 1.5 கோடி பேர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி பேர். ஒரு மனிதனை அழித்தா அப்படின்னா நான் மனிதர் பக்கம் தான் நிற்பேன். அரசு மனிதனை காப்பாற்றும். இது வந்து பார்க்கிற போது பாருங்கள், கண்ணு கட்டிய தூரம் வயல். இந்த வயலே சேர்க்கதான் இயற்கையா வயல், வயல்வெளிகளே சேர்க்கதான், மரமே சேர்க்கதான். அதாவது அந்த வாதம் என்பது வேறு. அந்த வாதத்தை நான் இப்ப வைக்க விரும்பல. என்னால் வந்து அவர் சொல்கிற குமரியிலிருந்து என்னுடைய அகத்திய அவர் திரு சாமிநாதன் சொல்றது எப்படி முடிச்சிடறேன். நீர்நிலைகளை காப்பாத்தி நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு இல்லாம பண்ணிருந்து நீர் நிலைகளை தூர்வாரி இருந்தா பாதிப்பு இல்லைன்னு சொல்ல தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வந்து சுவாமிநாதன் முடிச்சிடறேன். தொடர்ச்சியாக வைக்கிற வாதம் என்னன்னா, திராவிட இயக்கங்கள் வந்த பின்பு நீர்நிலைகள்லாம் வலிக்கப்பட்டது, சேர சோழ பாண்டியர்கள் இவ்வளவு நீர்நிலைகளை கட்டினார்கள், இவ்வளவு அணைகளை கட்டினார்கள். அதுவே பொய்யுமல்ல, அதுவே போய். திராவிட இயக்கங்கள் வந்த பின்பு கர்மவீரர் காமராஜ் அவர்கள் 8 அணைகள் கட்டினார் என்றால் 40 அணைகளை திராவிட இயக்கங்கள் கட்டியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்திற்கு 8 அணைகள் பிரதான அணைகள், 127 சிற்றார்கள். அகத்திய மலையான இருக்க பொதிகை மலை தான் தாய்மலை என்கிறோம். ஏறத்தாழ 6000 அடி உயரம் கொண்டது. இந்த தமிழ்நாட்டில் கூடிய 6000 அடி பனிச்சிறகா கொண்டது. அகத்தியன் வந்து ராவணனோடு சண்டையிட்டதாக இலக்கியங்கள்லாம் சொல்லுது. அப்படி சங்க இலக்கியம் குறிப்பிடுகிற நெல்லையப்பரை சுத்தி அந்த இயற்கையை நான் இன்னைக்கு தேடணும்னா படிக்கத்தான் முடியும். என்ற ஒரு கிராமம் இருந்தது, நான் ஓடி ஆடுனேன், படிக்கத்தான் முடியும். எனக்கு ஆசை இருக்கு. நான் ஆசையா வளர்த்த ஆடுங்கன்னு, ஆசையா வளர்த்த மாடுங்கன்னு தன்னுடைய தாத்தா பேயத்தேவரை பத்தி, அதாவது வைரமுத்து தன் கள்ளிக்காட்டு தேசத்துல ஆசையா வளர்த்த ஊர் வகைக்கு பலி கொடுத்தேன்னு அவர் பலி கொடுத்தனால ராமநாதபுரத்தில் ஊருக்கு குடிக்க தண்ணி வந்திருக்கு. மனிதர்கள் தன்னுடைய ஒவ்வொரு இடத்திலும் அந்த இயற்கை குறித்தான பல முரண்பாடு உண்டு. அந்த முரண்பாடை பேசுகிற இந்த நேரம் இல்ல. இந்த பேரிடர் குறித்து இந்த அரசு முன்னெச்சரிக்கையாக இருந்ததா ஹேமச்சந்திரன் சொன்னார், கொஞ்சம் சொல்லியிருக்கணும். எஸ், ஆனா என்ன முன்னெச்சரிக்கைங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இல்ல வானிலை ஆய்வு மையம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த அரசு என்ன முன்னெச்சரிக்கையா இருந்திருக்குன்னு நான் சொல்லி ஆரம்பில. வளிமண்டல சுழற்சி இவ்வளவு மழை பெய்யும் தெரியல, ஆமா உண்மை. ஆனா இந்த அரசு அதற்கு முன்பே 4 ஒரு பொறுப்பு அதிகாரிகளை நியமித்து மாண்புமிகு அண்ணன் பால்வளத்துறை அமைச்சர்களையும், மாண்புமிகு அண்ணன் மின்துறை அமைச்சர்களையும், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்களையும், மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் கீதாஜிவனையும் 4 அமைச்சர்களையும் அனுப்பி, அது 10வது நீ படிப்பினையோடு மாண்புமிகு இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களையும், ஐயா வேலு அவர்களையும், ஐயா ராஜகோபாலையும், ஐயா மூர்த்தி அவர்களையும் அன்னைக்கு அனுப்புறோம். ஆனா முடிச்சிருங்க அரசு. நான் சொல்லுங்க. அதாவது பேரிடரை எதிர்கொள்கிற போது எங்களுக்கு மக்கள் தத்தளிக்கிறாங்க. மக்கள் பக்கம் தான் நிற்க முடியும். இன்னைக்கு ஒரு மக்கள் இன்னைக்கு மீட்க போற மக்கள்கிட்ட போய் எந்த ஊர் சார், ஓ செம்மஞ்சேரியா, ஏரியாடு இருக்குன்னு விட்டுட்டு வந்துட முடியாது. சார் நீங்க எந்த ஊர் சார், நீங்க நத்தமா, ஓ நத்தம்னா புறம்போக்குனா நீர்நிலை, அப்ப அங்கே சொல்லிட்டு வர முடியாதுன்னா, அப்ப அவர் தாமிரபரணிக்குள்ளேயே குடியிருந்தாலும் மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கிறது. அந்த நதிக்கரையில் அது கட்டுக்கடங்காத மலை இல்ல. தாமிரபரணிக்குள்ள அவர் எப்படி குடியேறினாருங்கிறத அவங்க கேட்க பேசுவோம். வாங்க, நான் அந்த வாதத்துக்கு திறந்த மனதோடு இப்பவே தயாராக. திரு சுவாமிநாதன் சார், இப்ப சகோதரர் ராஜீவ்காந்தி சார் சொல்ற மாதிரி அது சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கிறேன். திமுக ஆட்சியிலையும் திராவிட ஆட்சிகள்லயும் அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், எங்க மாவட்டத்திலே கூட திமுக ஆட்சியில மாம்பழத்துறையாறு அணைன்னு சொல்லக்கூடிய ஒரு அணை கட்டியிருந்தாங்க முந்தைய திமுக ஆட்சியில. அப்ப துணை முதல்வர் அந்த இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறோம். அதே நேரத்துல அதாவது அந்த நீர் மேலாண்மையில அதுக்கு பின்பு சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கறத நான் ரொம்ப அழுத்தமா மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க குமரி மாவட்டம், நாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து வந்தவங்கனால நான் முன்னுதாரணமா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணு இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து திசை காட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு பதவி இருந்துச்சு சார். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த திசை காட்டியினுடைய ரோல் என்ன பண்ணுவார்னா, சாதாரண நேரத்துல தமிழ்நாட்டில் இல்ல பிரமாதம் சார். அந்த திசை காட்டினுடைய ரோல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார்? சாதாரண நேரத்திலேயே அவர் வந்து ஒவ்வொரு கரையோரமா போவார், ஒவ்வொரு பகுதியில நீராதாரத்தோடி போவார். அங்க எந்த பகுதியில சின்ன ஓட்டை இருக்கோ, உடைசல் இருக்கா, ஒரு விரிசல் வர மாதிரி சூழல் இருக்குன்னா உடனடியா ஒவ்வொரு பிர்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தந்த தாலுகாக்குட்பட்ட ஒரு அதிகாரி இருப்பாரு, அவருக்கு அதை நிர்ணயிப்பாங்க.
இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டிலே பொதுப்பணித்துறையில முன்னாடி லஸ்கர் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சு சார். அந்த லஸ்கருடைய வேலை என்னன்னா அவர் கண்காணிப்பார் எந்தெந்த பகுதியில சாதாரண நேரத்துல மழை டைம் கிடையாது, ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலத்துல கிடையாது. அவரோட 24 மணி நேர பணியே அவருக்கு ஒரு ஏரியா ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ஏரியால எந்த இடத்துல வெள்ள சேதம் வந்தா வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுவார். புறவு கமிட்டி இருக்கு, பாசன சபைகள், அதுகளுக்கு அதிகாரம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்லாம எல்லாமே முழுக்க முழுக்க இதை நோக்கியே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான முன்கூட்டியே யாரு சார் முதல்ல கணிப்பா? வானிலை ஆய்வு மையத்தை விட 100 மடங்கு ஆற்றல் கொண்டவங்க விவசாயிகள். ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலயும் அவங்க சொல்றாங்க, எங்க ஏரியால இதுல உடைப்பு இருக்கு, இதுல மதகு சரியில்லாம். எந்த ஆட்சி குறிப்பிட்டு நான் குற்றம் சாட்டல. விவசாயிகள் கோரிக்கை தின கூட்டத்துல ஒரு நாள் தயவு செய்து போய் உட்கார்ந்து பார்த்தா தெரியும், விவசாயிகள் காலம் காலமா கொடுக்கிற எல்லா மனுக்களையுமே உங்களுடைய மனு பரிசீலனையில் உள்ளதுங்கிற ஒற்றை வார்த்தையை தவிர கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேல எந்த பதிலுமே நான் பார்த்ததில்லை. நான் ஊடகவியலாளர் களத்துல நிக்கிறதுல ஏதோ ஒரு 10 ஆண்டுகள் ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க. அந்தந்த நேரத்துல விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டாலே பெருமழை நேரத்துல நீர் ஓட்டத்துக்கு ஒரு வழிவகுக்க முடியும் அப்படிங்கிற கருத்து ஒண்ணு சார். இன்னொன்னு எங்க மாவட்டத்திலேயே இந்த ஒன்னே சொல்லி முடிச்சிருக்கேன். நேரம் குறைவா இருக்கு அதனால ஒரு செகண்ட் சார். அப்ப எங்க பகுதியிலேயே பாத்தீங்கன்னா இந்த பேச்சிப்பாறை மறுகால் திறக்கிறப்ப இப்ப இந்த கரையோர மக்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தி குறிப்பு எடுத்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் கரையோர மக்கள் ஒருத்தரை இல்ல. அவ கிட்டத்தட்ட இந்த ஆக்கிரமிப்புகள் காலம் காலமா நடந்துட்டு இருக்கிறத ஒரு மிக அதிகமா அந்த நீர்வழி பகுதியில இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுல கவனம் செலுத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கப்படலாம் அப்படின்னு. ராஜீவ்காந்தி இதுக்கு சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த விருந்தினர்கள். அவருடைய ஆதங்கம் சில ஒப்பீடுகள் சொன்னது. திருவாங்கூர் சமஸ்தானத்தோட கம்பெனி ஆட்சி நடந்த கிழக்கு ஆங்கிலேய அரசு நடந்த தமிழ்நாட்டை, அது திருவாங்கூர் சமஸ்தானம் பின்தங்கி தான் இருந்தது. அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா ரெவன்யூ துறைன்னு ஒரு துறையை கொண்டு வந்து பிரிட்டிஷ் அரசு தான். இன்னைக்கு பார்க்குறீங்களே, சுலோச்சனா முதலியார் பால் அண்ணன் அரும்புகிறான்னு சொன்னாங்கல்ல, 1843 சுலோச்சனா முதலியாருடைய உதவியோடு பிரிட்டிஷ்காரன் தான் முதன் கட்டப்பட்ட அறிவியல் ரீதியான பாலம் தமிழ்நாட்டில். அதுதான் அவங்க கட்டினாங்க. அது எதுங்கில் கட்டப்பட்டுச்சுன்னா நீர்வள பாதுகாப்புன்னு துறையை உண்டு செய்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு துறையை உண்டு செய்தது திசைகாட்டியோட மேலே இருந்துச்சு. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யாராக இருந்தாங்கன்னா அங்கே தான் இங்கே நீங்கள் திசைகாட்டி மாதிரி இங்கே இருந்தக்கூடிய தலையாரியை விஓன் பின்னாடி விஓன்னு பிரமரியாக கலைஞர் கொண்டு வந்தாங்க. தாசில்தார் பிடிஓ கொண்டு வரப்பட்டுச்சு. இல்ல எனக்கு அதுல ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் திரு சுவாமிநாதன். இப்ப இந்த கிராமங்கள்ல இருக்கிற நீர்நிலைகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இங்க விஏஓ இவங்கெல்லாம் கண்காணிக்கிறது இல்லையா? அதுதான் அரசினுடைய விதி. அவங்க கண்காணிக்கணும். ஆனா அது எத்தனை இடத்துல செய்யறாங்கிறதா? இல்ல அதுல அதாவது நிர்வாக சிக்கல் இருக்கலாம். அது எந்த மாற்று கருத்து இல்ல. நிர்வாக சிக்கல் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா விவசாயிகள் மனு பரிசீலனை நான் உடன்படல. என்னன்னா சிஸ்டம் மாறி இருக்கு. ஒண்ணு சார், விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்துக்கு முதல்ல அந்த துறை சார்ந்த பொதுப்பணித்துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் 100% அதாவது எங்க அப்பாவே இன்னைக்கு ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணுகிற 10 மாடு வளர்க்குற 500 ஆடு வளர்க்குற விவசாயி தான். எனக்கு என்னுடைய பால் என்னுடைய ஆடு மாடு விவசாயம் தான் எனக்கு உணவு இன்னைக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஒட்டுமொத்த அரசு மீது அவதூறா பரப்பிட வேணாம்னு சொல்றேன். எனக்கு அரசு மீதான சில வருத்தம் அவதூறா விவசாயம் இருக்கலாம். அதாவது சொன்னது 15 ஆண்டு காலத்தில் எல்லா விவசாயிகளுடைய மனுவும் பரிசீலனைக்குங்கிறார். அப்படி இல்ல, 12 ஆண்டு காலத்தில் எல்லா விவசாயம் பரிசீலனை விவசாயம் பண்ண முடியாதீங்க. அரசு துறையோடு விவசாயிகள் இணையவில்லை என்றால் விவசாயம் பண்ண முடியாது. ஒரு சில குறை இருக்கலாம். விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடைவெளி இருக்கு, அது அதிகாரிகள் மூலமாகங்கிறத அரசு அவர் சொல்றாரு. சில இடங்கள் இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக இருக்கு. திரு சிராஜ் சார், அதாவது கிணத்த காணோம் அப்படின்ற கதையா இன்றைய விவாதம் அதை நோக்கி மட்டும் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு தேவை வெள்ளத்துல மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கணும். பலர் இன்னும் அந்த வெள்ளத்துல அந்த வீட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து தன்னார்வலர்களையும் அதிகாரிகளும் தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அமைச்சர்கள் எல்லாருமே தென் மாவட்டங்களை நோக்கின பயணங்கள் தான் இருந்தாங்க. சார், நிச்சயமா நான் சொல்றேன், அது கிடையவே கிடையாது. திருநெல்வேலியினுடைய பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அவர் திருநெல்வேலி மாவட்டத்துல அதீத மழை பெய்யறதுனால எக்ஸ்ட்ரா கண்காணிப்பு கொடுத்திருப்பாங்கன்றதான் நான் ஏத்துக்கிட முடியுமே தவிர, அமைச்சர்கள் எல்லாத்தையுமே நாங்க முழு போர்ஸ்ல நாங்க ஈடுபடுத்தணும் அப்படின்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. சிராஜ், நீங்க திருநெல்வேலி இருக்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறதுக்காக நீங்க சொல்லுவது நியாயத்துல அது உண்மையை மறைக்க வேணாம். அதாவது நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, முடிச்சிருங்க. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க பக்கம் அளவ வேண்டிய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக முழு பொய்ய சொல்ல வேணாம். ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வரும்பொழுதுதான் KKSSR அவர்களும் மற்ற அமைச்சர்களும் வர்றாங்க. ஏங்க 2 நாளா KKSSR அங்க இருக்காங்க. முடிச்சிருங்க, மாவட்டத்தினுடைய அமைச்சர் இருக்காரு. முடிச்சிருங்க சிராஜ். மொத்தம் அதாவது நெல்லை மாநகரத்துக்கு முன்னாடி தென்காசியுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தாரு.
தென்காசியில பெய்யற மழை தான் குற்றால பேரவையிலிருந்து உங்களுக்கு நம்பியார் மூலியமா இங்க வரணும். நேற்று 2 நாள் தென்காசியில் இருக்காரு. பெருமரியாதைக்குரிய அக்கா கீதா ஜீவன், அனிதா ராஜஸ்தான் ஆட்சிங்க அங்க 2 நாளா தூத்துக்குள்ள இருக்காங்க. நெல்லையுடைய பொறுப்பு அமைச்சராக முடிச்சிருங்க. நெல்லையுடைய பொறுப்பு அமைச்சராக இன்னைக்கு பேரிடர் பாதிக்கப்பட்ட போது அமைச்சர்களே அரசு தரப்பு பிரதிநிதியாக தான் திரு ராஜீவ்காந்தி அழைச்சிருக்கோம். நீங்க வைத்த எல்லா விருந்தினர்களும் வைத்த விமர்சனங்களை அவர் உள்வாங்கியிருப்பாரு. அரசுகிட்டையும் கடத்துவார். ஒருவேளை அமைச்சர்கள் வரல, அங்க போதுமான பணிகள் செய்யப்படலைங்கிற உங்க விமர்சனத்தையும் அவர் அரசுகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதுக்காக தான் அவர் அழைத்திருக்கிறோம். நீங்க வச்ச எல்லாத்தையுமே அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அரசுகிட்ட. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.